இந்த உலகம் நம்ம எப்படி நினைக்கிறோமோ, இந்த உலகம் நம்மளுக்கு உலகம் வேணும், இந்த வாழ்க்கைக்கு உலகம் வேணும், அதுதான் எனது லட்சியம், இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை என்று மாதிரி நம்ம பார்க்கிற நேரத்தில் உலகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமாக இருந்தா மன நிம்மதியெல்லாம் குறையாது. உலகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு என்ன, இந்த உலகம் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே போகும், உங்களுக்கு மைனஸே வராது அப்படின்னு இருந்தா நம்மளுக்கு என்ன செய்யாது, பிரச்சனை வராது. ஆனா உலகத்துடைய இயல்பு அப்படி இல்லை. அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய இயல்பை அப்படி படைக்கவில்லை. உலகத்துல அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா, நீங்க ஒரு பிளஸ் அடைஞ்சீங்கன்னா ஒரு மைனஸை வச்சுக்கிறான். ஒரு பிளஸ் அடைஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு மைனஸ் உங்களை எங்கேயாவது தட்டும். சரியா? தொடர்ந்து பிளஸ்ஸே தான் இந்த உலகம் என்று அல்லாஹு தாலா வைத்திருந்தால் மரணம் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மைனஸ். மற்றது எல்லாமே இந்த உலகத்தில் என்னது, எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும், பிளஸ்ஸா தான் இருக்கும் என்ற ஒரு விதி வைத்திருந்தால் நீங்க இந்த உலகத்துல ஈமான பத்தி கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படாம மறுமை இல்லாம வாழ்ந்துட்டு போயிருவீங்க. இயல்பாவே எங்களுக்கு அந்த யோசனை வராது. என்ன காரணம், நம்மளுக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்குது, மரணம் மட்டும்தான். அதுக்கு இடையில எந்த விதமாக நம்மளோட வாழ்க்கையை எதுவும் பாதிக்காது, என்ன அப்படி போய்கொண்டே இருக்கலாம். ஆனா அல்லாஹு தாலா என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, அப்படி இந்த உலகத்தை நான் வைக்கவில்லை, இந்த உலகத்தை நான் அப்படி வைக்கல. யார் வரைக்கும் வைக்கல, நம்ம இந்த உலகத்துல எவன் நிம்மதி அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறோமோ, நம்ம யாரை நினைப்போம், நம்மளுக்கு மேல உள்ள எல்லாரும் எப்படி நினைப்போம், நல்ல நிம்மதி ஆகிக்கிறான், நம்மளை விட ஒரு 1000 ரியால் அவனுக்கு கூட இருந்தா அவன் கொஞ்சம் நிம்மதி ஆகிக்கிறான்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு 3000 ரியால் சிலர் என்ன வைங்க, இன்னொருத்த 5000ல இருக்கிறான்னா நம்ம என்ன நினைப்போம், அவன் நிம்மதி ஆகிக்கிறான். 5000ல உள்ள நினைக்கிறான், 7000ல உள்ள நிம்மதி ஆகிக்கிறான், 7000ல உள்ள 9000, அப்படி 1 லட்சம் 1 கோடி வரைக்கும் இதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கீழே உள்ள மேல உள்ள நிம்மதி ஆகிக்கிற நினைக்கிறது. இந்த சிந்தனை போக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால், உச்சகட்டத்தை அடைந்தவனாக இருந்தாலும் இந்த உலகத்துல என்ன செய்யறான்னு சொன்னா, இறைவன் மைனஸை வச்சுக்கிறான். மைனஸை வைத்திருப்பதனால என்றைக்கும் மனிதன் ஒரு முடிவுக்கு வரையல, அது எப்படி, நான் திருப்தி ஆகிறேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்ற முடிவுக்கு உங்களுக்கு ஒரு நாளும் வர முடியாது. இந்த முடிவுக்கு வராத இந்த பகுதி இருக்குதே, நம்ம மனதுல எப்பயுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு, நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். நீங்க யாரோட அது பேச மாட்டீங்க, மனைவியோட பேசலாம், நெருங்கியவர்களோட பேசியிருக்கலாம், ஆனா ஒரு இருந்துட்டீங்க என்ன, திருப்தியுமே இருந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில. என்னடா எப்படி இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தா சேஞ்ச் ஆகும்னு நினைச்சோம், அது நடக்கல. சரி இங்க வந்தோம், இப்ப இங்கேயுமே என்ன செய்யல, அது நடக்கல. எவ்வளவு நாள் இப்படியே போயிட்டு, இது எப்ப முடியும், என்னமோ ஒரு நம்ம ஒழுங்கா சம்பாதிக்கலையோ, இப்படி நம்ம எதுல பாக்குறோம், வாழணும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்ற கோணத்தாலேயே அது அணுகிற நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு நிம்மதியின்மையோடு இருந்து கொண்டே இருக்கும். இதை எப்படி இல்லாமலாக்குற சிந்தனையில நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். அது அதுல நடக்கும், இதுல நடக்கும், அதுல நடக்கும் பார்த்தா, ஆனா அது நடந்திருக்காது. என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், இந்த பகுதி இருக்குதே, இதுக்கு ஆறுதலும் ஒத்தடமும் எப்ப கிடைக்கும் என்று தெரியுமா, இந்த உலக வாழ்க்கைய நாம் வாழணும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று பார்க்காமல் ஈமானின் ஊடாக மட்டும் நீங்க இந்த உலக வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால், நீ நிறைய இடங்கள்ல பாதிப்பு நஷ்டம் என்று நினைச்சதெல்லாம் பிளஸ்ஸா பார்ப்பீங்க. நிறைய இடங்கள்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நஷ்டம் அப்படியே நினைச்சிருக்கீங்களே, அந்த இடங்களை எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னா, அட இதுல இவ்வளவு ஒரு நலவு இருக்குதா, கயிறு இருக்குதா என்றது உங்களுக்கு கற்பனையில சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லல, உண்மை. நான் உங்களுக்கு சில உதாரணங்களை இப்ப சொல்றேன். சரியா? அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த உலகம் விளங்க ஆரம்பிக்கும். இது மெஞ்ஞானமும் அல்ல, உலகத்தையே துறந்த மெஞ்ஞானமும் அல்ல, உண்மை. இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, இறைவனை நம்பி செயல்படக்கூடியவர்களுக்கு மட்டும் இறைவன் காட்டக்கூடிய ஒரு அம்சம், இறைவன் காட்டக்கூடிய ஒரு அம்சம். இப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், சொர்க்கத்தை பத்தி சொல்ற நேரத்தில் அவள் அறையை பத்தி சொல்ற, பாத்தினுஹு ஃபீஹி ரஹ்மா வ லாஹிருஹு மின் கிபலிஹில் அதாப். உள்ள பாத்தீங்கன்னா ரஹமத்து, வெளியிருந்து பாத்தீங்கன்னா அதாப் என்றான்ல. வெளியிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதாபு அப்படின்னு சொல்றான். அது என்ன, நட்டு வெயில்ல, கடுமையான வெயில்ல, நடு ரோட்ல ஒரு கார் போனா வெயில்ல இருக்கிறவன் என்ன யோசிப்பான், இவ்வளவு தகரத்துக்குள்ள குந்திட்டு போறானே, எப்படி இவனுக்கு வேர்வையா இருக்கேன்னு சொன்னா, ஆனா உள்ளுக்கு அவன் எதுல போறான், ஏசியில போறான். இதேதான் மார்க்க ரீதியாக நீங்க வெளியிருந்து பார்க்கிற நேரத்துல அநியாயமா வாழ்க்கையை தொலைச்சிட்டு, விளங்கிட்டா, அநியாயமா நஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு லாபம், 1 கோடி அவன் அதை கையில வச்சிருந்தா ஹராம் எடுத்துக்கான்னு விட்டுட்டு இருக்கிறார். இப்படி என்ற பார்வை என்ன செய்யும், வெளியே இருக்கீங்க, சரி அல்லாஹ் பாவம் மன்னிப்பானா இல்லையா, தௌபா செஞ்சிட வேண்டியதான். அதுக்கு பிறகு இப்படியான சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், வெளியிருந்து பார்க்கிற நேரத்துல வரும். ஆனால் உண்மையிலே நீங்க ஈமானிய வாழ்க்கை, இது எந்த அளவுக்கு இப்படி பிரிக்கல, எந்த அளவுக்கு ஈமானோட நெருங்கலீங்களோ அந்த அளவுக்கு இந்த மனோநிலை உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே வரும். எந்த உச்சமே நீங்க உச்சகட்டமா நெருங்கினீங்களா,
இன்னொரு உச்சகட்டமா உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க ஒரு புதுனமான ஒரு நிம்மதி என்ன செய்வீர்கள், அதில் அடைவீர்கள். எனவே தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஈமானிய ரீதியாக இந்த உலகத்தை பார்ப்பது, இந்த மெட்டீரியலிச பார்வைக்கு, சடத்துவ பார்வை, சட ரீதியான பார்வை, இதுல இருந்து நம்ம தூரமாயிரும். சட ரீதியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்கிறாங்க. பாருங்க, ஒரு முஃமினுடைய விஷயத்துல எதுவாக இருந்தாலும், அதாவது எதுவாக இருந்தாலும் சட ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு முஃமின் ஒரு உலக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவனோட ஒவ்வொரு அம்சத்திலையும் அவனுக்கு என்னென்று பிரயோஜனம் மிக உலகத்திலேயே தான் பார்க்கிறான். ஆனா ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் அவனுக்கு ஒரு ஈமானிய பார்வை அதுல இருக்கும். இஸ்லாமே சொல்லி தருது, நீ இதை இப்படி தான் பார்க்கணும், இந்த பிரச்சனை எப்படி தான் பார்க்கணும், இந்த பிரச்சனை எப்படி தான் பார்க்கணும் சொல்லி தருது. அந்த பார்வையில பார்க்கிற நேரத்துல தற்காலிகமா அது லொஜிக்கல் இல்லை, தற்காலிகமாக அது ஒரு லொஜிக்கலான ஒரு பார்வை கிடையாது. சரியா, அது தற்காலிகமாக அது லொஜிக்கலான ஒரு பார்வை கிடையாது, தற்காலிகமாக அது லொஜிக்கலான ஒரு பார்வை அல்லது. ஆனா நீங்க கொஞ்சம் அதுல ஈமானியோட போனீங்கன்னா அவங்களுக்கு தான் வெற்றி. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான அடிப்படைகள் நிறைய ஈமானிய அடிப்படைகள். இந்த ஆரம்ப ஒரு முன்னுரையோடு சம்பந்தப்பட்டதுனால முதலாவதே சொல்லிடுறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு, இறையச்சம் உடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு. வல் ஆகிபத்து லித் தக்வா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் இறுதி முடிவு, இறையச்சத்திற்கு தான் இறுதி முடிவு. இப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நிறைய குர்ஆனிலே நிறைய நீங்க பார்க்கலாம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன், நிறைய உரைகளை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வலைக்கும் ஸலாம். அப்ப இதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உலக ரீதியா நீங்க எந்த இடத்துலையும் இந்த இடத்தை மிஸ் பண்ணிட்டு நீங்க என்னதை கேட்டாலும் சரி, என்ன ஸ்பீச் கேட்டாலும், உலக தான தர்மத்திலே நீங்க முதலாவது நபராக இருந்தாலும், எவ்வளவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும், ஈமான் சம்பந்தமான சரியான பார்வை, ஈமான வாழ்க்கைக்குள்ள எடுக்காம அப்ளை பண்ணாம நீங்க வாழ்ந்தீங்க என்று சொன்னால் நிச்சயமாக வாழுவீங்க, வாழ்றதுல எந்த இது இருக்காது. ஆனா நான் சொன்ன அந்த குறைபாடு என்ற ஒரு பகுதி இருக்குதானே, அது விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அது என்ன செய்யும், அது ஒரு விரிவடைஞ்சு மன நிம்மதியை உங்களுக்கு அப்படி இல்லாமக்கிட்டே போகும். இப்படி வளர்ந்து இப்போ அமெரிக்கா வெஸ்ட் வேர்ல்டு நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் முன்னேற்றத்தில், எப்படின்னா ரெண்டு நாட்டை சொல்றோம்னா நம்ம யாரை சொல்றோம், அமெரிக்கா யூகே என்றுறோம். ஏன்னா எங்களுக்கு கண்ணால விளங்குறது ஒன்று தான், அவன் வளர்ந்துக்கிற வளர்ப்பு, அவன் எங்க போறான், அவனோட டெவலப்மெண்ட் என்ன, இதுதான் நம்மளோட பார்வை. வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்ன வேண்டும், அதுக்குள்ள எங்க இருக்குது, அமெரிக்கால யூகேல இருக்கா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சரியா, அப்படி ஒரு தோற்றத்தை உலகத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். இப்ப அவனுக்கு ஏற்பட்ட உண்மையான பிரச்சனை என்ன, கற்பனை இல்லை, கற்பனையில நிறைய சொல்லுவாங்க, விளங்கிட்டா இதெல்லாம் யூதர்களுடைய சதி, ஒரு டிஷர்ட் அடிச்சாலும் யூதர்களுடைய சதி என்றுவாங்க, அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது. சரியா, அதை நான் சொல்லல. ஆனா உண்மையிலேயே அமெரிக்கா யூகே என்ற அந்த நாடுகள் இன்றைக்குள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று என்ன, இந்த மன நிம்மதியின்மை. விளங்கிட்டா, மன நிம்மதியின்மைன்றது அங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்காக வேண்டி அங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய, மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய, அதாவது எதெல்லாம் உளவியல் சார்ந்த செய்திகளோ அதெல்லாம் நிறைய வளர்ந்துட்டு வரும். உளவியல் சார்ந்த செய்தி சிறந்து, ஏன் அவனுக்கு அதோடைய தீர்வு எங்கேன்னு தெரியாது, அவருடைய தீர்வு எங்கேன்னு தெரியாது. உலகத்துல எதை உச்சகட்டமா அனுபவிக்கணும் அதெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டான், இன்பத்தை எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டான். இந்த உலகத்திலே தான் அவனுக்கு அப்பர் லிமிட்ஸ், அந்த லிமிட் முடிஞ்சுது. இப்ப அவனுக்கு அது கிடைக்கல, அவன் எதை தேடிக்கிட்டு இருந்தானோ அது கிடைக்கல. அதனால அவன் பார்க்கிறான் கவுன்சிலிங் மூலம் கிடைக்குமா இது, விளங்கிட்டா என்ன எதெல்லாம் என்னது, அதாவது உளவியல் சார்பான இதுகள் இருக்குதோ அதன் மூலம் கிடைக்குமா அப்படியெல்லாம் அவன் தேடுறான். ஆனா அவனுக்கு இஸ்லாம் என்றது அவனுக்கு என்ன செய்யல, சரியா யாரு விளங்கிச்சோ வந்துட்டான். வராதவனுக்கு இதுல தீர்வு இருக்கும்னு நினைக்கிற லெவல் அவன் இல்லை. ஆனா உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா இது நியாமத் என்று சொல்றான். இது அல்லாஹ் ஒன்றை நியாமத் என்று சொல்றான்டா, அது குறுகிய பார்வை அல்ல, அது ஒரு விருந்த பார்வை. அதனால ஈமானிய காரியத்தோடு தான் இந்த உலகத்தை அணுகுவது என்பது உங்களுக்கு மறுமைக்கான பிரயோஜனம் மட்டுமல்ல. இந்த உலகத்தில் உங்களோட வாழ்க்கை சக்கரம் ஒழுங்காக போவதுக்குரிய முதல் அடிப்படை அதுதான். உங்கள்கிட்ட பணம் இருந்ததோ இல்லையோ, நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், நஷ்டமோ லாபமோ. இது மனைவிக்கு மட்டும் அந்த உபதேசம் சொல்லிக்கொள்வோம், ஜிபாரு நம்மளுக்கு இல்லாம வரும் இருந்தும் வரும், நம்ம ஒழுங்கா இருந்துக்கலன்னு. ஆனா நம்ம அல்லாஹ் அந்த உபதேசத்தை நம்மளுக்கு செய்யறான், அதை ஏத்துக்கல ரெடி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு இல்லாமே ஆகிறாரு அது ரெடி, நம்மளுக்கு எல்லாம் இருக்கணும். ஆனா மனைவிக்கு என்ன அட்வைஸ், இருக்கிற காலம் வரை இல்லாத காலம் வரை நம்ம நடுநிலையா தான் என்ன செய்யணும், போகணும்னு அங்க சொல்லிடுறது. அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான். ஆனா எங்களுக்கு அதை என்ன செய்யலாது, வைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதுக்கான அந்த காரணி நம்மகிட்ட இல்லை, அந்த இடம் என்னது நம்மிடத்துல இல்லாத அதற்கான காரணம். எனவே அன்புள்ள சகோதரர்களே,
ஈமானிய பார்வை, இந்த உலகத்தை நோக்கிய ஈமானிய பார்வை, ஈமான் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், ஈமானுடைய விளைவு என்பது நீங்க எப்பயும் எப்படி யோசிக்க கூடாதுண்டா, மறுமையில் ஒரு மோமினுடைய லட்சியம் மறுமை தானே, மறுமையில் சொர்க்கம் நரகத்துக்கு மட்டும்தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது நினைக்க கூடாது. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யார் இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு இணை வைக்காமல் மறுமையை நம்பி வாழுகிறார்களோ லனுஹியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபத்தன் ஃபித் துன்யா, முதலாவது அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும். முதலாவது எங்க? இந்த உலகத்தில் ஹயாத்துன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கை. எந்த அளவுக்கு நமது ஈமானிய கோளாறு வளர்ந்து போய்கன்னு சொன்னா, சிறந்த வாழ்க்கை இறைவன் சொன்ன உடனே நம்ம கண்ணால விளங்குறது 2 மாடி பில்டிங், 2 தட்டு ஊடு தருவான் போலைக்குது வணங்கிட்டா சிறந்த வாழ்க்கை. அதான் ஒரு பிராடோ இருக்கும் போலைக்கு, ஒரு ஜிஎம்சி இருக்கும் போலைக்குது வணங்கிட்டா, இதான் நம்மளுக்கு சிறந்த வாழ்க்கை. ஏன் நம்ம குர்ஆன் வசனத்தையே இப்ப அந்த அளவுக்கு விளங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாம் வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்ற அந்த மெட்டீரியலான பார்வை தான் குர்ஆன் தஃப்சீர்ல அழகான வாழ்க்கை இறைவன் தருவேண்டா நம்ம உடனே விளக்க என்ன, வசதியான வாழ்க்கையை தருவான் போலைக்குது, பெரிய தொழில் போலைக்கு, நான் தான் தொழில் அமைச்சராகவும் போலைக்குது, அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்றான் போலைக்குது. ஆனா நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தாலா நல்ல வாழ்க்கையை கொடுத்தான், ஆனா அவர் ஏழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை கொடுத்தான், ஆனா அவர் ஏழை. அல்லாஹ் தாலா சொல்ற ஹயாத்துன் தய்யிபா என்ன தெரியுமா? மிக முக்கியம். சந்தோஷம் என்றால் என்ன? சந்தோஷம், சந்தோஷம் என்றால் என்ன? ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யலாது, வெளியே தான் பொருட்கள் எல்லாம் 100 இருக்கும், 1000 வகையா இருக்கும், ஆனா உள்ளத்துல ஏற்படுற அந்த விகிதாசாரம் இருக்குது, அது ஒன்றுதான் சந்தோஷம் என்றது. நீங்க வித்தியாசப்படுத்தலாமா? உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைக்குது, சரியா, ஒரு நல்ல திருப்திகரமான மனத்துக்கு அமைதியான ஒரு மனைவி கிடைக்கிறான், நல்ல பொருளாதாரம் கிடைக்குது, உள்ளத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது என்ன, இதுல வித்தியாசப்படுதா? இல்ல, அது ஒன்றுதான். அது உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அது ஒன்றுதான். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இல்லை. சாப்பாடு டேஸ்ட் மாதிரி விளங்குதா உங்களுக்கு? அது சாப்பாட்டுல இது வேற டேஸ்ட், அது வேற டேஸ்ட் விளங்குது. அதை தொட்டா ஒரு டேஸ்ட் வரும், இதை தொட்டா ஒரு டேஸ்ட் உங்களுக்கு விளங்குது. இது மாதிரியா சந்தோஷம்? இல்ல. சந்தோஷம் நீங்க வார நேரத்துல எது அடைஞ்சாலும் ஒன்றதான் அடைறீங்க. அதுல பாருங்க பாப்போம், உங்களுக்கு ஒரு 2000 ரியால் சேலரிக்கு பதிலா 4000 தந்துட்டா நீங்க முழு சந்தோஷமா இருப்பீங்க. இதே தான் உங்களுக்கு 1 கோடி கிடைச்சாலும் உள்ளத்துல ஏற்படுற விகிதாசாரம் கூடாது. நீங்க நினைச்சிடக்கூடாது அப்ப கூட சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு அளவிலா சந்தோஷம் நினைச்சிடக்கூடாது. அது உங்களோட கஷ்டம் தீர்மானிக்குது. அதை தீர்மானிக்கிறது தெரியுமா? உங்களது கஷ்டம், உங்களது வறுமை, உங்களது ஏழ்மை, உங்களது அந்த சுமைகள் உங்களுக்கு அது தீர்மானிக்கும். 100 ரூபாய் கஷ்டத்துல வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், 100 ரூபாய் ஒரு கோடியை விட பெருமதியாக இருந்த நிமிடங்கள் அவங்களோட வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இங்க 1 லட்சம் கிடைச்சிருக்கும், அது கணக்கே இல்லாத டைம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். எனவே சந்தோஷத்தை அளக்க முடியாது, வகைப்படுத்த முடியாது, அது ஒன்றுதான். அதனால ஹயாத்துன் தய்யிபா, நல்ல வாழ்க்கை என்பது